ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஜோடி நம்பர் 1 பார்த்துருக்கேன், பிபி ஜோடிகள் பார்த்துருக்கேன். விஜய் டிவியில் போட்ட எல்லா ஜோடி ப்ரோக்ராமும், அதாவது இந்த நடனம் ஜோடி சம்பந்தமான இந்த நடன போட்டிகள் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் எதை இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்காத அளவுக்கு த பெஸ்ட் எபிசோட் அப்படின்னா இன்னைக்கு பார்த்த ஜோடி ஆயுர்வேடி சீசன் 2ஓட இன்னைக்கு 3வது எபிசோட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் தான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த நடன நிகழ்ச்சியிலேயே ஒரு பெஸ்டான ஒரு எபிசோட் அப்படின்னா இதுதான். எல்லா விதமான இது சந்தோஷம், மாசு, கவலை, அழுக, ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த பதிலடி அப்படின்ற மாதிரி எண்டிங்கில் கூட ட்விஸ்டில் வச்சு முடிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கா பேக்கேஜ் மக்களே, 10க்கு 10 தாறு மாறு. ஸோ அதில் இன்னைக்கு ஹாஸ்டலில் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து எப்படி ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அந்த புல் அடிச்சது கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அப்படி என்பதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சேனலுக்கு தெரியும் அன்ஷிதா அப்படின்றவங்க எவ்வளோ பெரிய ஒரு பிக் ஃபிஷ் அப்படின்னு, சரிங்களா? ஏன்னா அன்ஷிதா இப்போ பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள பிளேயர் தான் வந்து முக்கியமாக இருப்பாங்க. இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமில் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய விக்கெட் போச்சுன்னா கதை முடிச்சு டிவி ஆஃப் பண்ணி போட்டு போயிடுவாங்க. அதே போல் அதுக்கப்புறம் வந்து MS தோனி அவர்கள், விராட் கோலி அவர்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பாங்க. அந்த பிளேயரை பார்க்கறதுக்காகவே பல தூரங்களை தாண்டி பல காசை செலவழித்து மக்கள் வருவாங்க. அந்த ஒரு பிளேயருக்காக 22 பேர் ஆட்டத்தில் இருந்தாலும் ஒருத்தருக்காக வர்ற கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 போட்டியாளர்கள் இருந்தாலும் அன்ஷிதா அப்படின்னு ஒருத்தங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் வந்து அதிகம். ஒன்று பிடித்து இன்னொன்று பிடிக்காம இன்னொன்று ஒன்றுமே தெரியாம இந்த நடுநிலையா, சரிங்களா? அப்போ அவங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்று போடுறாங்க பாருங்க. அப்பவே சேனலுக்கு தெரியும் அன்ஷிதாவோட ப்ளஸ் என்ன, எவ்வளோ பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட் அவங்க அப்படின்னு, ட்ரெண்ட் கிரியேட்டர். அவங்கள போட்டால் எவ்வளோ தூரம் இந்த பிஸ்னஸ் இந்த ஷோ போய் சேரும் அப்படி என்பது விஜய் டிவிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுதான் அந்த ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ராணிகுமாரி தான் அவங்களுடைய பேர். இப்போ ராணிகுமார்னு ஷோக்காக மாற்றிட்டாங்களான்னு தெரியல. செருப்படி நான் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது ஒருத்தரை பற்றி இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆயிடணும், இந்த பொண்ணு வெளியில போகணும், நீ தான் ஃபர்ஸ்ட் வெளியில போற அப்படின்னு கத்தி கொண்டு இருந்தவங்களுக்கு இங்க வா அப்படின்னு செருப்பை கலட்டி ஒவ்வொருத்தனுக்கும் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி அந்த பொண்ணு அடிச்சது இன்னைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல. ராணிகுமார் வா, என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன நெருப்பு பெர்ஃபார்மன்ஸ், வேற மாதிரி. அடுத்தது எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்றதுக்குள்ள சாண்டி மாஸ்டர் வச்சார் பாருங்க ட்விஸ்ட் ஒன்று, லாஸ்ட்லி அவர்களுடைய என்ட்ரி. ஸோ அதெல்லாமே இது வரைக்கும் நம்ம விஜய் டிவியில் இது வரைக்கும் நான் பார்த்த நடன நிகழ்ச்சியில் இதுதாங்க பெஸ்ட் எபிசோட், சரிங்களா? சரி, ஒன்றா வந்து நம்ம வந்து பார்த்துடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அன்ஷிதா அவர்கள் பொதுவாக என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ஜோடி செட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கொரியோகிராஃபர்ஸ் 12 ஜோடிக்கு 6 கொரியோகிராஃபர், ஒருத்தருக்கு 2 கொரியோகிராஃபர். அப்போ கொரியோகிராஃபர்ஸ் வந்து பிட் பண்ணி தான் இவங்களை வந்து யாரு இப்போ 4 மாதம் இனி வர்ற 4 மாதத்துக்கு என்னென்ன ஜோடிக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படி என்பது அவங்களுக்கு வந்து 100 கோயின்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 70 வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து பிட் பண்ணலாம் கரெக்ட், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ பிரேக் 3 மணித்தியாலம். அந்த 3 மணித்தியாலத்துக்குள்ள இந்த ஜோடி வந்து நடன அவங்களுக்குள்ள பேசி ஒரு கொரியோகிராஃபி பண்ணி ஒரு நடனத்தை வந்து அங்கே வந்து ஸ்டேஜில் வந்து போடணும், சரிங்களா? 3 மணித்தியாலம் தான் டைமு. அந்த 3 மணித்தியாலத்துக்குள்ள தான் இப்போ சாப்பிட்றது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த புது ட்ரெஸ், வேற ஒரு ட்ரெஸ் கோட் அதை வந்து போடுறது அப்படின்னு சொல்லப்போனால் 3 மணித்தியாலமே இல்லை, 2 மணித்தியாலத்துக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணாதான் 2 மணித்தியாலத்துக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அன்ஷிதா அவர்களுடைய செய்கை சத்தியமாவே அந்த பொண்ணுக்கு இந்த டான்ஸ் வந்து தெரியாது. அது முதலே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த டான்ஸ் தெரியாம, சரிங்களா, டான்ஸ் தெரியாம இத்தனை நடன கலைஞர்கள் வந்தவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு அக்ரிமெண்ட் போவைக்குள்ள இங்கேயும் பிக் பாஸுக்கு ஒரு அக்ரிமெண்ட் புத்தகம் 40 பக்க ரூல்ஸ் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இதுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதுலேயே வந்து எல்லாம் போட்டிருப்பாங்க, நடன கலைஞர்கள் வருவாங்க அது இது அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி அன்ஷிதா அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து குறைக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. குறைக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு அந்த பொண்ணுக்கு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்கு. இவங்களுக்கு வந்து டான்ஸ் வந்து தெரியாது. ஆனால் அப்படி இருக்கக்குள்ள ஓகே நம்ம வந்து கத்துக்கிட்டு பண்ணுவோம்,
என்னால முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்தாங்கல்ல, இந்த தைரியம், இந்த கான்பிடன்ட் இந்த காலகட்டத்தில் மட்டுமில்லை எந்த காலகட்டத்திலையுமே எல்லாருக்கும் இருக்கணும்ன்றதான் ஒரு பாடம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தோக்குறோம், நம்ம ஜெயிக்கிறோம், அது வேற. ஆனா இறங்கி போராடணும். ஸோ ஹன்ஷிதா ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா? அந்த 2 மணி டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுடைய கொரியோகிராஃபர் சாண்டி சுந்தர் அவங்களோட வந்து ஒரு நடனம் வந்து அவங்க பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேஜில் அன்ஷிதா அவர்கள் வந்து இப்படி டக்குன்னு எந்தவித ப்ராக்டிஸுமே இல்லாமல் நடனம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதா அவர்கள் இப்படி காஸ்டியூம் போட்டு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அதுவும் அவங்களுக்கு புதுசு. ஆனால் இத்தனை நடன கலைஞர்கள் மத்தியில், ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் மத்தியில் அந்த பொண்ணு அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது 100க்கு 100 ஹேட்ஸ் ஆஃப் அன்ஷிதா. சரிங்களா? அன்ஷிதாவை பார்த்து குறைக்கிறதுங்க, அதுகளோட வாழ்க்கையில இப்படி ஏதாவது பண்ணிட்டான்னு தெரியல. வாழ்க்கையில முடிகிறதுக்குள்ள ஏதாவது உருப்படியா பண்ணுங்கடா. அன்ஷிதா அவர்களை பார்த்து குறைக்கிறத விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில என்ன தேவையோ அதை வந்து பண்ணுங்க. அன்ஷிதா ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா? ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. பட் எப்பயுமே வந்து தோனி அவுட்டா போயிடுவாரா, தோனி அவுட்டா போக மாட்டாரா, தோனி மேட்சை முடிப்பாரா, மேட்சை முடிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு டாட் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணாதான் அந்த டிஆர்பிக்கு வந்து டிஆர்பி ஏறும். ஷோக்கு வந்து டிஆர்பி ஏறும். ஏன்னா அங்க டோனி இருக்கிற டோனியை மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்ப இங்க யாரை வச்சு செலக்ட் பண்ணணும்? ஸ்டார் பிளேயரை வச்சு பண்ணணும். ஸோ இந்த ஜோடி ஆயுர்வேடி சீசன் 2ல ஸ்டார் பிளேயர் யாரு? அன்ஷிதா அவர்கள். அவங்க கூட ஆடுற சாண்டி சுந்தர் அவர்கள். இந்த பேர் தான் ஸ்டாரு. ஸோ அப்போ ஒரு எண்டிங்கில் வந்து இவங்களை வந்து எந்த கொரியோகிராஃபரும் மெடிக்கல்ல எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்ல வச்சாங்கல்ல. அதில் எனக்கு சந்தோஷம் என்னன்னா சேனலுக்கு தெரிஞ்சிருக்கு அன்ஷிதாவோட வேல்யூ. சி இஸ் த பிக் ஃபிஷ். சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரூமர்ஸ் வருது. அன்ஷிதா அவர்களையும் சாண்டி சுந்தர் அவர்களையும் அரவிந்த் அவர்களையும் டிசல் அவர்களையும் சசி மாஸ்டர் எடுத்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. பட் நாளைக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹைலைட் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் எல்லாம் எனக்கு அன்ஷிதா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு மக்களே. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராணி குமார். அதாவது அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லை. நான் அதை பத்தி வீடியோ காலையில போட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பாருங்க. அந்த பொண்ணு அவங்க தேர்ந்தெடுத்த அந்த பேரு யார் பிரதீப் பண்றவர் வேணாம் அப்படின்னு போட்டு இன்னொரு பேரை வந்து எடுத்தாங்க பாருங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2 மணி நேரத்தில் பண்ணப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ். என்ன ஒரு கெமிஸ்ட்ரி, என்ன ஒரு வேற மாதிரி. ராணிக்குமாரி ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா? என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செருப்படினா குறைக்கிறவங்களுக்கு செருப்படி எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கணும். சபாஷ். சரிங்களா? அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க இவர் பிரதீப் வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு. அது அவங்க அதாவது இப்போ எனக்கு பசிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு பசிக்க நான் தான் சாப்பிடணும். ஸோ அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன எது கரெக்டாக இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ராணி அண்ட் ஷோலே அவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அவங்க தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னுக்குள்ள ராணி பக்காவா சாய்ஸ் பண்ணாங்க. அதை அவங்க நிரூபித்தும் காமிச்சிருக்காங்க. ஹேட்டர்ஸுக்கு செருப்படிக்கும் கொடுத்துருக்காங்க. வெறித்தனம் ராணி. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி மாஸ்டர் பண்ணது என்ன அப்படின்னா, ஓகே இந்த பிரதிபா வெளியில போறாரு அப்படின்னு இருக்கக்குள்ள சேனல் டைரக்டரோட பேசுறாரு சாண்டி மாஸ்டர். பேசி இல்ல இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஷோல அந்த ஸ்கிரிப்ட்ல இல்லாத அளவுக்கு இன்னொரு பொண்ணை கொண்டாட போறாங்க. அவர் வெளியில போகல, அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் ட்விஸ்ட் பண்ணதும் அது நல்லா இருந்துச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ராணியோட பேர் வந்து ஆடினார்ல அபினவோ அவருடைய அதாவது என்ன சொன்னீங்க, ஒருவேளை ராணிக்கு வந்து பிரதீப் ஜோடி ஆடி இருந்தா கூட இப்படி நல்லா இருந்திருக்காது. அந்த ராணி அவர்களுடைய தெரிவு சூப்பரா இருந்துச்சு. அதே நேரத்தில் சாண்டி அவர்கள் வந்து ஒருத்தனை வெளியில அனுப்பாம ஒரு ஜட்ஜா இருக்கிறவங்க ஒரு திறமையான நபரையோ இல்ல ஒரு இப்படியோ ஏமாற்றமா ஒருத்தன் போகக்கூடாது அப்படின்ற இதுல சாண்டி அவர்கள் பண்ணது சிறப்பு. சாண்டி அவர்களை போல கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் 7 தமிழ்ல இருந்திருந்தா பிரதீப்போட வாழ்க்கை அழிஞ்சிருக்காது. ஸோ ஒரு ஜட்ஜோ அல்லது ஒரு ஹோஸ்டோ எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு சாண்டி பண்ணார்ல அப்படி இருக்கணும். தமிழ் பிக் பாஸை மக்கள் செல்வன் அழகான பாதையில் கொண்டு போறாரு. ஜோடி ஆயுர்வேடியா சாண்டி அவர்களும் நல்ல பாதையில் கொண்டு போறாரு. ஜட்ஜஸ் எல்லா ஜட்ஜஸுமே நல்லா பண்ணாங்க. இன்னைக்கு தரமா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். நடுவில் லாஸ்ட்லி அவர்கள் சாண்டி அவர்கள் அவங்களுடைய கான்வர்சேஷன் கொரவேனுக்குள்ள இருந்து அதுவும் அற்புதமா இருந்துச்சு. ஓவரால் ஜோடி ஆயுர்வேடி 10க்கு 10 மக்களை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பா பாருங்க, இன்னைக்கு டிவியில போடுவாங்க 9:30க்கு பாருங்க, இல்லைன்னா ஹாட்ஸ்டார்ல போய் உடனே பாருங்க. முக்கியமா அன்ஷிதா ரசிகர்களுக்கு சொல்றது என்னன்னா, அமீர் பாவனியோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவங்களுடைய ரசிகர்கள் படை. எந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி முக்கியம்.
அந்த டிஆர்பி அவங்களோட ரசிகர்கள், ஒரு ஆர்டிஸ்ட் போறாங்கன்னா அவங்க ரசிகர்களை பார்க்குற விதம், கொண்டாடுற விதத்துலாம் இருக்கு. ஸோ அன்ஷிதா அவர்களும் சரி, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கே பெரிய பலம் ரசிகர்கள் தான். ஸோ நம்ம அன்ஷிதா அவர்கள் அவங்களுடைய நடனங்கள், அவங்கள பற்றிய விடயங்களை சோஷியல் மீடியாவில் தெரிவிக்க விடுங்க. தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சி டிசர்வ் த டாப் 3 அன்ஷிதா. சரிங்களா? கண்டிப்பாக அந்த பொண்ணு ஃபினாலே போகணும். ஏன்னா குறைக்கிறதுகளுக்கெல்லாம் அன்ஷிதா அவர்களுடைய இந்த வெற்றி ஒரு பாடமாக இருக்கணும். சரிங்களா? நன்றி.